சார், பூமியை வந்து லக்னம்னு சொன்னாங்க நேற்று வீடியோல. கிரக நிலைகள் பத்தி பேசும்போது பூமியை வந்து லக்னமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னொரு ஜோதிட ஆசிரியர் சொன்னாரு, பூமி வந்து ராசி மண்டலத்தை தான் குறிக்குது, ராசியை தான் குறிக்குது, பூமியை தான் ராசி மண்டலமா பிரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து லக்னம் ராசி அப்படிங்கிறது மாறி வருது உங்களுக்கு? ரெண்டுமே கரெக்ட். அவர் சொன்னது கரெக்ட். ஏன்னு கேட்டா பூமி வந்து இப்படி ரவுண்டா இருக்கு. இந்த ராசி மண்டலமே இது பூமியை சுத்தி தான் 12 ராசி மண்டலம் பிக்ஸ் பண்றோம். ஆனால அது வந்து ராசி மண்டலம் தான் கரெக்ட். ராசி மண்டலத்தை பூமியில இருந்து தான் பிரிக்கிறோம், பூமி மேல உட்கார்ந்து தான் பிரிக்கிறோம். அதனால லக்னம் என்பது என்னன்னா அதுவும் பூமி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியினுடைய கிழக்கு பகுதி கீழ்வானம், கீழ்வானம்னா ஈஸ்ட் டைரக்ஷன், ரைசிங் சன், ரைசிங் சைன்னுவாங்க. அதுதான் அதாவது ஏறக்கூடிய லக்னம், உதயா லக்னம்னு சொல்லுவாங்க. அப்போ ஏறக்கூடிய லக்னம் சூரியன் உதயமாகும் போது உதயா லக்னம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு லக்னமாக உதயமாகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா 24 மணி நேரத்தில் இது ரவுண்டு சுற்றி வந்துடணும் ஃபுல்லாக. அப்போ 24 மணி நேரத்தில் 12 ராசி மண்டலத்தை சுற்றிடணும். இப்போ நம்ம கம்முன்னு இங்கே உட்காந்துக்கிறோம், வேலூர்லேயே உட்காந்துருக்கோன்னா வான தலை மேலே பார்த்தீங்கன்னா 360 டிகிரியை சுற்றிடுவோம் நாம் 24 மணி நேரத்தில். அப்போ மேஷத்துலேருந்து மறுபடியும் மீன ராசி வரைக்கும் சுற்றி வந்துடுவோம். நாளை காலையில் 11 மணிக்கு மறுபடியும் மேஷ ராசியில் போய் டச் பண்ணிடுவேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால வந்து அந்த லக்னம் வந்து கீழ்வான லக்னம் என்பது என்னன்னா எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ராசி மண்டலம் உதயமாகி கொண்டிருக்கிறதுனா அதுதான் நமக்கு கீழ்வானம் சொல்லுவாங்க. கீழ்வானம்னா என்ன? அதுதான் நமக்கு அதாவது ரைசிங் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைக்கு வந்து இப்போ 11:30 மணிக்கு இப்போ என்ன லக்னம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துலா லக்னம் முடிஞ்சு இப்போ தான் விருச்சிக லக்னம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது நம்மளுடைய ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் விருச்சிக லக்னம் ரைஸ் ஆகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது லக்னம். அதே நேரத்தில் விருச்சிக லக்னம் இப்படி ரைஸ் ஆகி கொண்டுனா செட்டிங் ஆகக்கூடிய லக்னம், அதாவது அஸ்தமனம் ஆகக்கூடிய லக்னம் எதுனா ரிஷப லக்னம். ரிஷப லக்னம், துலாம் கிடையாது. அதாவது ரைசிங் வந்து விருச்சிகம், அதுக்கு மேலே கொஞ்சம் துலாமு, அதுக்கு மேலே கன்னி, அதுக்கு மேலே சிம்மம், அதுக்கு மேலே அதுக்கு இப்படி டைரக்ஷன் மாறுது பாருங்க. அது சிம்மத்துக்கு அடுத்து கடகம், கடகத்துக்கு அடுத்து மிதுனம், மிதுனத்துக்கு அடுத்து ரிஷபம் வந்து செட்டிங் அப்படின்னு அர்த்தம். அப்போது உச்சி ராசி எது அப்படின்னா விருச்சிக ராசி இப்போ நடந்துக்குது. அப்போ நமக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி? உச்சி லக்னத்துக்கு 10வது ராசி தான். அப்போ சிம்ம ராசி வந்து தலைக்கு மேலே நிற்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நேரத்துக்கு மாறினே இருக்காது. இது வந்து நீங்கள் எழக்கூடிய ராசி, ரைசிங் சைன், உதயா, அதுதான் நமக்கு லக்னம். ஒரு குழந்தை 11:30 மணிக்கு பிறகுதுன்னா, இப்போ இந்த டைமில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தையோட லக்னம் விருச்சிக லக்னம். இப்போ 11:54 இப்போ டைமு 11:54 வேலூரில் ஒரு குழந்தை பிறகுது என்றால் அந்த குழந்தையோட லக்னம் விருச்சிக லக்னம். இதே 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது துலா லக்னம். காலையில் சூரிய உதயத்தப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது சிம்ம லக்னம். அப்போது காலையில் சூரிய உதயத்தப்போ இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி மண்டலம் அப்படியே வந்து 11:30 மணி 12 மணிக்கு தலை மேலே நிற்குது. கரெக்டா? அது தலை சூரிய உதயமாக இருக்கும்போது தலை மேலே இருந்த ரிஷபராசி அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாதாள ராசி கீழே இருக்கு, மகர ராசி கீழே இருக்கு. கரெக்டாக பாதாளத்தில் மகர ராசியா, கும்பராசி பாதாளத்தில் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அப்படி எடுத்துக்கணும். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அதாவது ராசி மண்டலத்தை வந்து நம்ம பூமியிலிருந்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம உட்காந்துற இடம் பூமி, பூமி மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஓகே, சரி, தேங்க்யூ சார். நல்லது.